ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீஹரி. அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்க தலைப்பு ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட். இதை நம்ம ரிஸ்க் ரிவார்ட் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்ட்ரா டே ட்ரேடிங், தினசரி வர்த்தகத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இது. அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இது. ஸோ இது பெரும்பாலும் ப்ரொஃபஷனல்ஸ் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸால பயன்படுத்தப்பட்டு வருது. பெட்டிங் சான்சஸ் ஆர் 50-50. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு பிபி ரோட், வியாசர்பாடி, சென்னை இன்ஸ்டியூட்ல நடந்து வருது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடியாக வந்து நீங்கள் பயிற்சி பெறலாம். சார், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா நோ நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் வகுப்பும் இருக்குது, அதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு பகிரப்படும் அனைத்தும் எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாகும். மேலும் நாங்கள் பங்கு சந்தையில் எந்த பங்கினையும் வாங்கவோ விற்கவோ எந்த விதமான பரிந்துரையும் செய்வது கிடையாது. பங்கு சந்தையில் 100% பணம் இழப்பு அபாயம் உள்ளதால் சந்தையினுடைய அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்வதற்கு முன்பாக செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகரின் ஆலோசனையை பார்க்கவும். மேலும் நான் செபியில் பதிவு பெறவில்லை, நான் பங்கு ஆலோசகரும் அல்ல. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்க்ளைமர் பார்த்துட்டோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் ரிவார்டு இதை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஓகே, வாட் இஸ் ரிஸ்க்? ரிஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போ அந்த ட்ரேடிங் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போகாமல் நமக்கு ஆப்போசிட்டாக போயிடுது. அப்போ நம்ம ஏறோன்னு நினைக்கிறோம், ஆனால் இறங்கிடுது. அப்போ லாஸ் ஆகிடுது. இல்லை நம்ம இறங்கோன்னு நினைக்கிறோம், ஆனால் ஏறிடுது. அப்போ நமக்கு லாஸ் ஆகிடுது. அப்போ ரிஸ்க் ஆகிடுது. பணம் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிடுறாங்க, அக்கௌண்ட்லேருந்து பணம் குறைஞ்சிருது. இதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ ரிஸ்க் அப்படின்றது நம்மளுடைய நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததா ரிவார்டு. வாட் இஸ் ரிவார்டு? ரிவார்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவார்டுன்றது நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், நம்ம மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு பர்டிகுலரான ஸ்டாக்கு மேலே தான் போகுது, அப்போ நமக்கு லாபம் கிடைக்குது. இல்லை நம்ம கீழே போகும் அப்படின்னு நினைக்கிறோம், விலை குறையும்னு நினைக்கிறோம், அந்த ஸ்டாக்கு கீழே தான் போகுது, நம்ம சொன்ன மாதிரி போகுது, நம்ம நினச்ச மாதிரி போகுது, அப்போ நமக்கு லாபம் கிடைக்குது. அதை தான் நம்ம டேக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் டார்கெட் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரிவார்டு அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், டார்கெட் ஆர் டேக் ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோடைய பேசிக்ஸ். அடுத்ததா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட் டூல்? அதாவது இந்த ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த டூலை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடைய பர்பஸ், இதோடைய தேவை என்ன, எதுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் அனலைசிங் த கேல்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் கேல்குலேட்டட் ரிவார்டு. அதாவது என்னால் இவ்வளோதான் மேக்ஸிமம் லாஸ் தாங்க முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு ஒரு லெவல், ஒரு வரையறை. சரிங்களா? ஒரு பர்டிகுலரான ப்ரைஸ், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் ட்ரேடை, இங்கேயே நான் கட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ட்ரேடிங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ப்ரைஸை, ஒரு பர்டிகுலரான லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது பேர் தான் கேல்குலேட்டட் ரிஸ்க். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா, நீங்கள் 95 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அந்த 95ன்னு சொல்லக்கூடியது தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரிஸ்கோடைய வரையறை, அந்த லெவல். அப்போ ஷேர் 100 ரூபாயிலேருந்து நீங்கள் ஏறும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் பை பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை 100 ரூபாயிலேருந்து கீழே வந்தால் உங்களுக்கு லாஸ் ஆகுது. அப்போ அந்த லாஸை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அப்போ அது எங்கே சார் கட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிளில் 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை 95 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடும்போது ஸ்டாக் இறங்கி 100லேருந்து 99, 98, 97, 96, 95ன்னு வரும்போது 95 தொட்டோனே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். அப்போ நீங்கள் ஏற்கனவே பை பண்ணியிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன ஆர்டர்? செல் ஆர்டர். புரியுதுங்களா? இருக்கிறதே 2 பட்டன் தான், என்ட்ரி ஆர்டர் பை ஆர்டர்னா, எக்ஸிட் ஆர்டர் செல் ஆர்டர். அப்போ நீங்கள் பை அண்டு என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன ஆர்டர், லாஸ்ட்ல எக்ஸிட் பண்ணுற ஆர்டர் என்ன ஆர்டர், செல் ஆர்டர். சரிங்களா? ஸோ அதுதான் ஃபார் கேல்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் கேல்குலேட்டட் ரிவார்டு.
இப்ப ரிவார்டை பத்தி பேசுவோம். 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. ஸ்டாக் வந்து ஒரு 110 ரூபா வரைக்கும் மேல போயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப நீங்க ரிவார்டு எங்க வைக்கணும்னா 110 ரூபால வைக்கணும். ஸ்டாப் லாஸோட ரிவார்டு வந்து டபுளா இருக்கணும். அப்ப உதாரணத்துக்கு ஸ்டாப் லாஸ் நீங்க 1 ரூபாய் வைக்கிறீங்கன்னா டேக் ப்ராஃபிட் ரிவார்டு 2 ரூபாய் வைங்க. ஸ்டாப் லாஸ் நீங்க 5 ரூபாய் வைக்கிறீங்கன்னா டேக் ப்ராஃபிட் ரிவார்டு வந்து நீங்க 10 ரூபாய் வைங்க. டபுள் ரிஸ்க் 1 மடங்கும் ரிவார்டு 2 மடங்கும் எப்பவுமே மினிமம் நீங்க ரிவார்டு 2 மடங்கு வைக்கணும். மேக்ஸிமம் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குலாம் வைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய ஸ்டாக்கையும் பொறுத்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ இதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க், கால்குலேட்டட் ரிவார்டு. அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் 5 ரூபான்னு எடுத்துக்கிறோம். டேக் ப்ராஃபிட் அதாவது ரிவார்டு வந்து 10 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 100 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக்கை பை பண்ணும்போது கிரீன் கலர் பட்டன் பை பட்டன் அழுத்தி நம்ம பை பண்ணுறோம். அப்போ பை பண்ணும்போது இங்கே 100 ரூபாயிலேருந்து விலை ஏறும்ன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்போ நம்ம 110ல் டார்கெட் ஆர்டர் டேக் ப்ராஃபிட் ஆர்டர் செட் பண்ணிக்கிறோம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஒருவேளை 100 ரூபாயிலேருந்து இறங்கிருச்சுன்னா 95 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செட் பண்ணிக்கிறோம். அப்போ சந்தை ஏறும்போது அந்த பர்டிகுலரான ஸ்டாக் ஏறும்போது ஒன்று அது மேலே போய் டார்கெட் அடிக்கும், இல்லை கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சரிங்களா? ஸோ ஏதோ ஒன்று அடிச்சிடும். டார்கெட் அடிச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டரை நீங்கள் மேனுவலாக கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா டார்கெட் ஆர்டரை நீங்கள் மேனுவலாக கேன்சல் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் கேன்சல் பண்ணல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா அடித்த பிறகு உங்கள் என்ட்ரி ஆர்டரும் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆர்டரும் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடும். பட் டார்கெட் ஆர்டர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அது ஒரு செல் ஆர்டர். சரிங்களா? ஸோ என்ட்ரி ஆர்டர் தான் பை ஆர்டர் 100 ரூபாயில் போட்டிருக்கீங்க. டார்கெட் ஆர்டர் 110 ரூபாயில் போட்டிருக்கிறதும் செல் ஆர்டர் தான், டேக் ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் 95 ரூபாயில் போட்டிருக்கிறதும் செல் ஆர்டர் தான். சரிங்களா? அப்போ என்ட்ரி போட்டோன்னே 100 ரூபாயில் ஸ்டாக் இடுகிடுன்னு கீழே வந்து 95 ரூபாயில் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அடிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுச்சு பொசிஷன். 100 ரூபாய்க்கு போட்ட என்ட்ரியும் 95 ரூபாய்க்கு போட்ட ஸ்டாப் லாஸ் எக்ஸிட்டும் கணக்கு முடிஞ்சு போச்சு ஒரு ஜோடியா. அப்போ துண்டா நிற்கிறது டார்கெட் ஆர்டர் 110ல் ஒரு செல் ஆர்டர். அந்த ஆர்டர் துண்டா பெண்டிங்லேயே நின்றுட்டே இருக்கும். மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடித்த பிறகு சர்ன்னு மேலே போச்சுன்னா 110ல் ஆஹா சார் ஒரு ஆர்டர் போட்டுட்டு செல் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லி அந்த 110ல் இருக்கக்கூடிய செல் ஆர்டரையும் ஃப்ரெஷ் செல்லாக கன்சிடர் பண்ணி ட்ரிகர் பண்ணிடும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் 100 ரூபாய்க்கு பை போட்டிருக்கீங்க, ஸ்டாக்கு மேலே போய் டார்கெட் ஆர்டர் 110 அடிச்சிருச்சுன்னா ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் 95ல் இருக்கக்கூடிய செல் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க, மேனுவலாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை ஸ்டாக் 100 ரூபாய்க்கு பை போட்டோன்னே என்ட்ரி போட்டோன்னே கீழே வந்து 95ல் இருக்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அடிச்சிருச்சுன்னா உங்கள் பொசிஷன் எக்ஸிட் ஆயிடுச்சு லாஸ்ட்டில். அப்போ 100 ரூபாய்க்கு போட்ட பை ஆர்டரும் என்ட்ரி ஆர்டரும் 95 ரூபாய்க்கு போட்ட எக்ஸிட் ஆர்டரும் செல் ஆர்டரும் ஜோடியாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ துண்டா பெண்டிங்கில் இருக்கிறது 110 ரூபாய்க்கு போட்டிருக்க டார்கெட் ஆர்டர். ஸோ அதை மேனுவலாக போய் நீங்கள் கேன்சல் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் ரிவார்ட் டூல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது தினசரி வர்த்தகத்துக்காக தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரேடிங்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட் இஸ் பியூர்லி அ பெட்டிங். ஒரு காயினை சுற்றி விடுறீங்க, ஒரு 1 ரூபா காயினை சுழட்டி விடுறீங்க. சரிங்களா? டாஸ் போடுற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தலையா பூவா, ஹெட்டா டெய்லா, எது வேணாலும் விழலாம். ஏன் அப்படின்னா பெட்டிங் சான்சஸ் ஆர் 50-50. ஹெட்டு தான் விழும்னு அடிச்சு சொல்ல முடியாது, அதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்கு. டெய்ல் தான் விழும்னு அடிச்சு சொல்ல முடியாது, அதுக்கும் 50% தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பெட்டிங் சான்சஸ் ஆர் 50-50. ஸோ இதுதான் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்ன்றது பியூர்லி பெட்டிங். அப்போ காயினை சுற்றி விடுறோமா சார்? அப்படி கிடையாது, அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கும் போது அந்த ஸ்டாக்கு அந்த பர்டிகுலரான விலை, நீங்கள் வாங்குற விலையிலேருந்து ஒன்று நீங்கள் ஏறும்னு வேணாலும் பெட்டு கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் விலை இறங்கும் விலை சரியும் அப்படின்னு வேணாலும் நீங்கள் பெட்டு கட்டிக்கலாம். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பெட்டு இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் வேணாலும் பெட்டு கட்டிக்கலாம், இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் சார் அப்படின்னு வேணாலும் பெட்டு கட்டிக்கலாம். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 101 ரூபா போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏறோன்னு பெட்டு கட்டுறீங்க, நீங்கள் பை பண்ணுறீங்க. அப்போ 100 ரூபாய்க்கு இருக்க ஸ்டாக்கு 99 ரூபா போகும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் விலை குறையும் விலை சரியும் அப்படின்னு சொல்கிறீங்க, விலை இறங்கும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் செல் பட்டன் அமுத்தி நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. அப்போ ஏறும்னா ஃபஸ்ட்டு பட்டன் க்ரீன் பட்டன் பை பட்டன் அமுத்துறீங்க. ஸ்டாக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் செல் பட்டன் ரெட் கலர் பட்டன் அமுத்துறீங்க.
ஸோ அப்ப இந்த மாதிரி ஏறோன்னு வேணாலும் கட்டுற பெட்டு, இறங்குன்னு வேணாலும் கட்டுற பெட்டு ரெண்டுமே இன்ட்ராடே ட்ரேடிங்ல மட்டும்தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, முதலீடு அப்படின்னு சொல்லும்போது ஏறோன்னு கட்டுற பெட்டு மட்டும்தான் இருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பட்டன் நீங்க கிரீன் கலர் பட்டன் பை பட்டனை மட்டும் தான் அமுத்த முடியும். ஏறோன்னு மட்டும் தான் பெட்டு கட்ட முடியும். எதுல? இன்வெஸ்ட்மெண்ட்ல. பட் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏறோன்னு வேணாலும் பெட்டு கட்டிக்கலாம், நீங்க இறங்கோன்னு வேணாலும் பெட்டு கட்டிக்கலாம். ரெண்டுமே இங்க சாத்தியம்தான். அதாவது தினசரி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது முதலீடு கிடையாது, ஒன்லி பெட்டிங். காலையில் 9:15க்கு சந்தைகள் ஓப்பன் ஆகுது, சாயங்காலம் சந்தைகள் 3:30 மணிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முடியுது. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 3:20க்கே முடிஞ்சிடும். அப்போ அந்த 9:15க்கு அப்புறம் நீங்கள் ஷேரை என்ட்ரி போட்டு 3:20க்குள்ளே நீங்கள் எக்ஸிட் போடுறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். காலையில் வாங்குனீங்கன்னா சந்தை க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வித்துற வேண்டியதான். காலையில் விற்றீங்கன்னா சந்தை க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட வேண்டியதான். ஸோ அப்போ இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சேம் டே பையிங் சேம் டே செல்லிங் தான் அந்த பொசிஷன். நீங்கள் வந்து ஒன் டேக்காக, இன்ட்ரானா அதுக்குள்ள அப்படின்னு அர்த்தம், டேனா ஒரு நாள், ட்ரேடிங்னா வர்த்தகம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் பேர்லேருந்து. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்குள்ள நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படின்றது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் ஏறும்போது நமக்கு பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது, மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது கம்ப்ளீட்டாக பெட்டிங் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எனக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கா நெகட்டிவ் பயாஸில் இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். மார்க்கெட் ஏறுதுனா தான் நீங்கள் ஏறும்னு பெட்டு கட்டணும், மார்க்கெட் இறங்க போகுதுனா தான் நீங்கள் இறங்கும்னு பெட்டு கட்டணும். அப்போ மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது, ட்ரேடு டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா ட்ரெண்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அதுக்கு நீங்கள் வந்து நிறைய படிக்கணும், லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரியாமல், ட்ரெண்டு தெரியாமல், ஏற போதா இறங்க போதான்னு தெரியாமல் இன்ட்ராடேக்குள்ளே வந்தீங்கன்னா அக்கௌண்ட்டு ஜீரோ ஆகிடும். அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக சந்தை அந்த பர்டிகுலரான ப்ரைஸ்லேருந்து ஏற போதா இறங்க போதா, அந்த இடம் வாங்குற இடமா விற்கிற இடமா, அங்கே வாங்குறவர் வந்திருக்காரா விற்கிறவர் வந்திருக்காரா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களால் கிறிஸ்டல் கிளியராக அனலைஸ் பண்ண, உங்களுக்கு சார்ட்டை ரீட் பண்ண, கேண்டில் ஸ்டிக்ஸை ரீட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோடைய பேர் என்ன, அது பார்க்க எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல வந்தால் எந்த மாதிரி தன்மையில் செயல்படும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக கனக்கச்சிதமாக தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு சொன்னோம்னா. சரிங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெதுவாக நம்ம ட்ரேடிங்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட்ன்ற தலைப்பை பார்ப்போம். இதை ட்ரேடிங்கில் எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். Risk may vary based on every individual's capital size, knowledge, experience and various other factors. அதாவது இந்த ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த ரிஸ்க், அதாவது இந்த நஷ்டம் அப்படின்றது, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் டு ஒரு பர்சன், நபர் டு நபர் வந்து அது வேறுபடும், மாறுபடும். ஏன் அப்படின்னா ஒரு தனி நபருடைய, ஒரு இண்டிவிஜுவலுடைய கேபிட்டல் சைஸ், அவருடைய முதலீடு அமௌண்ட்டுடைய எவ்வளோ பெருசாக ஒரு கேபிட்டல் வச்சுருக்காரு, முதலீடு வந்து எவ்வளோ பெரிய முதலீடு வச்சுருக்காரு அப்படின்றது பர்சன் டு பர்சன் மாறுபடும். அதே மாதிரி அவங்களுடைய நாலேஜ், அவங்க எவ்வளோ படித்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ வந்து அனுபவப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, மார்க்கெட்லேருந்து கற்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர், இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்க இன்ட்ராடே ட்ரேடை வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். ரொம்ப வந்து 60+ இருக்கவங்களாம் இன்ட்ராடே வந்து அவங்க தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்ட்ராடே பண்ணும்போது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டரும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ட்ராடே ட்ரேடிங் ரொம்பவே பதட்டமாக இருக்கும். அதுவும் நீங்கள் குவான்டிட்டி ஹெவியாக போட்டு பண்ணுறீங்கன்னா, பணம் ஹெவியாக உள்ளே இறக்கியிருக்கீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பதட்டம் இருக்கும். லாபம் வரப்போதா நஷ்டம் வரப்போதான்னு ஒரே நீங்கள் டென்ஷனில் தான் இருப்பீங்க லைவ் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ரிஸ்க் வந்து ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் வந்து அது வேறுபடும், அது மாறுபடும். சார் ஏதாவது ஒரு பிக்டோரலாக எங்களுக்கு காட்ட முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிக்டோரலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு 1:1 ரேஷியோவும் கொடுத்துருக்கேன். பிக்டோரலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரு இமேஜினரியாக ஒரு ஒரு படம் மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்ப்போம். சரிங்களா, ஒரு பங்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பங்கு லாபம் எதிர்பார்க்கிறோம், ஒரு பங்கு நஷ்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பங்கு லாபம் எதிர்பார்க்கிறோம். சரிங்களா, ஸோ ஒரு உதாரணத்துக்கு ₹1 ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் வச்சிருக்கோம் அப்படின்னா ₹1 டார்கெட் ரிவார்டு வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிங்களா, இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 அப்படின்னு சொல்றோம். when market goes up after buying, அதாவது இங்க ரெண்டு சினாரியோ பார்ப்போம். ஒன்னு நம்ம வாங்குனதுல இருந்து ஷேர் விலை ஏறுச்சுன்னா, சரிங்களா, நம்ம பை பண்றோம், ஏறும்னு பெட்டு கட்டுறோம், நம்ம வாங்குனதுல இருந்து ஷேர் விலை ஏறுச்சுன்னா என்ன ஆகும், சினாரியோ 1. சரிங்களா, சினாரியோ 2 நம்ம வாங்குனதுல இருந்து ஷேர் விலை இறங்குச்சுன்னா சினாரியோ 2 கேஸ் 2, அதுவும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ₹100 இங்க எக்ஸாம்பிள் வந்து ₹100 வாங்குற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ பை அட் 100. அப்போ நம்ம வாங்குனதுல இருந்து ஷேர் மேலே ஏறுச்சு அப்படின்னா நமக்கு நேரா போய் மேலே போய் நம்மளுடைய டார்கெட் டேக் ப்ராஃபிட்டான ₹101 போய் அடிச்சிரும். அப்போ நமக்கு லாபம் வந்திருக்கு. எவ்வளோ ஷேர் லாபம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு ₹1. ஸோ ₹100 வாங்கி ₹101 டார்கெட் அடிச்சிருச்சு, ₹101 வித்துட்டோம். சரிங்களா, அப்போ டார்கெட் ஆர்டர் ₹101 தான் டேக் ப்ராஃபிட் ஆர்டர். சரிங்களா, ஸோ ₹1 லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ ரிஸ்க் ரிவார்ட் 1:1, டார்கெட் இஸ் டன். நம்மளுடைய இலக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கிறோம். சினாரியோ 2 பார்க்கலாம். when market goes down after buying, அப்ப ₹100 இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க, மார்க்கெட் ₹101 வரைக்கும் மேலே போகும், லாபம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் ₹100 இருந்து சரணி கீழே வந்து ₹99 உங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டரை அடிச்சிருது, ட்ரிகர் பண்ணிடுது. அப்ப ₹100 வாங்குனீங்க, ₹99 வித்துட்டீங்க, அப்ப உங்களுக்கு லாஸ், நஷ்டம். எவ்வளோ நஷ்டம், ஒரு ஷேருக்கு ₹1 நஷ்டம். இதுதான் ரிஸ்க் ரிவார்டு 1:1ல ஸ்டாப் லாஸ் ஹிட். புரியுதுங்களா, அப்ப ரிஸ்க் ரிவார்டு 1:1ல ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் எப்படி ஹிட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:1ல நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஸோ அடுத்ததா என்ன பார்க்கலாம், நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு 1:1 நம்ம யாருக்காக பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். நீங்க புதுசா வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1:1 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க லாபமும் சின்னதாக தான் இருக்கும், உங்க நஷ்டமும் சின்னதாக தான் இருக்கும், அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு 1:1 வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு 1:2. அப்போ ரிஸ்க் ரிவார்டு 1:2 அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ் வந்து சின்னதாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் ₹1, டேக் ப்ராஃபிட் வந்து ₹2 அந்த மாதிரி செட் பண்ணுறோம் இங்கே. இது பொதுவாக யார் சார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மார்க்கெட்ஸ். ஸோ அப்போ மினிமமே 1:2 தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 1:3, 1:4, 1:5லாம் கூட வைப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ண பேஸ் பண்ணியும் இருக்கும். ஏன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு கேரக்டரில், ஒவ்வொரு தனித்தன்மையில் இருக்கும், யூனிக் ஒவ்வொரு ஸ்டாக்கும். அந்த ஸ்டாக்குடைய கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பர்டிகுலரான ஸ்டாக்கு ஒரு நாளைக்கு இன்ட்ராடேல எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும், எவ்வளோ வாலட்டைலாக இருக்கும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க ஓகே இந்த ரேட்டில் வாங்குறோம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் கண்டிப்பாக போகும் அப்படின்னு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி டேட்டா வச்சுருப்பாங்க. ஒரு ஆவரேஜாக வந்து இவ்வளோ தூரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு அதை பொறுத்து அவங்க டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக தான் இருக்கும், ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அவங்க வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 வந்து யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் 1:3, 1:4லாம் கூட வச்சுப்பாங்க. இப்போ நம்ம சினாரியோ 1 பார்ப்போம். ரிஸ்க் ரிவார்ட் 1:2ல சினாரியோ 1 when market goes up after buying, அதாவது ₹100 ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்குறீங்க, வாங்கின பிறகு ஸ்டாக் ₹102 டார்கெட் வச்சிருக்கோம், ஸ்டாப் லாஸ் வந்து ₹99 ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். சரிங்களா, ஸ்டாக்கை வந்து நீங்க ₹100 பை பண்ணிட்டீங்க, ஸ்டாக் வந்து மெதுவா என்ன ஆகுது, 100ல இருந்து 101 போயிடுது. அங்கிருந்து மெதுவா ஸ்டாக்கு 101ல இருந்து ₹102 போயிடுது. அப்ப உங்களுடைய டார்கெட் ஹிட், டேக் ப்ராஃபிட் டன். அப்போ உங்களுக்கு ₹2 லாபம் கிடைச்சிருச்சு ஒரு ஷேருக்கு. ஸோ இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க ₹100 வாங்குறீங்க, 101, 102 டக்குன்னு போய் உங்க டார்கெட் அடிச்சிருச்சு. அப்போ இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க கரெக்டா ஒரு ஸ்டாக் வாங்குற இடத்துல தான் இருக்கு, வாங்குற ட்ரெண்ட்ல தான் இருக்கு, வாங்குறவர் வந்துட்டாரு அப்படின்ற கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு நீங்க ஷேரை வாங்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் போய் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும், லாஸ் தான் வரும், கேரண்டி கிடையாது. தேர் இஸ் நோ கேரண்டி இன் த மார்க்கெட்.
சரிங்களா? அதே மாரி இன்னொன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும். நேத்து எனக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னைக்கும் வருமா சார்? அதுவும் கேரண்டி கிடையாது. நேத்து எனக்கு லாஸ் வந்தது. இன்னைக்கும் லாஸ் வருமா சார்? அதுவும் கேரண்டி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் 100% டைனமிக். சந்தை ஏறி இறங்கி, ஏறி இறங்கி அதோடைய தன்மைய மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க எதுவுமே கேரண்டி கிடையாது. அதனால தான் என்ன சொல்றோம்? பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வில் நாட் கேரண்டி த ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது போன வாரம் ஃபுல்லா நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக இந்த வாரமும் எனக்கு லாபம் தான் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கவும் கூடாது. மார்க்கெட் குடுக்கவும் செய்யாது அந்த மாரி. ஸோ போன வாரம் நான் ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டேன். இந்த வாரமும் லாஸ் தான் வருமா சார்? அப்படின்னும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. மார்க்கெட்டும் அந்த மாரி குடுக்காது. ஸோ லாஸோ, ப்ராஃபிட்டோ அது எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் வரலாம். பேஸ்ட் அப்பான் மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? ஸோ அப்ப எவ்ரி டே இஸ் அ நியூ டே, எவ்ரி ட்ரேட் இஸ் அ நியூ ட்ரேட். ஸோ அப்ப நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி உங்க சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லா ட்ரேடுமே ஒரு புது அனுபவம் தான். அப்ப நீங்க ட்ரேட் எடுக்கும்போது ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட உட்காரணும். ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டோட உட்காரணும். ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டோட உட்காரல அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, சீக்கிரமே அக்கவுண்ட் ஜீரோ ஆயிடும். மார்க்கெட்ல இருந்து நீங்களும் காணாம போயிடுவீங்க. புரியுதுங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:2 வந்து நம்ம மேலே போய் எப்படி ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரிஸ்க் ரிவார்டு 1:1 சாரி 1:2 டார்கெட் டன். இப்போ அடுத்த சினாரியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் 1:2 வென் மார்க்கெட் கோஸ் டவுன் ஆஃப்டர் பையிங். நம்ம வாங்குறோம் ஸ்டாக்கு ரிஸ்க் ரிவார்டு 1:2ல பை பண்ணுறோம். ஸ்டாக்கு வாங்கின பிறகு கீழே போகுது. சரிங்களா? அப்ப ரூ. 100க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. ரூ. 102க்கு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க. ரூ. 99க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க. அப்ப வாங்குனோனே சர்ருன்னு கீழ போய் உங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர ரூ. 99ல அடிச்சிருச்சு. அப்ப என்ன ஆச்சு? -1 ரூபி. ரூ. 1 லாஸ். ரூ. 100க்கு வாங்கின ஸ்டாக்க ரூ. 99க்கு வித்துட்டு வெளியே வரீங்க. அப்போ ரூ. 1 உங்க அக்கவுண்ட்ல இருந்து புடிச்சிருவாங்க. ரூ. 1 உங்களுடைய நஷ்டம். ஸோ புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் 1:2ல இருக்கக்கூடிய செகண்ட் சினாரியோ. லாஸ் ஆகக்கூடிய சினாரியோ. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க ப்ராஃபிட் வரும்போது நம்ம டேக் ப்ராஃபிட் வந்து டபுளா வச்சிருந்தோம். 2 மடங்கு வச்சிருந்தோம். ரூ. 100க்கு வாங்கின ஸ்டாக்கு ரூ. 102க்கு டார்கெட் வச்சிருக்கோம். அதே மாரி லாஸ் வரும்போது ரூ. 100க்கு வாங்கின ஸ்டாக்கு ரூ. 99க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே லாஸ் ரொம்ப சின்னதா இருக்கணும். உங்க கட்டுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய ரிஸ்க்குக்குள்ள இருக்கணும். அதனால உங்களுடைய சைக்காலஜி பாதிக்கக்கூடாது. நீங்க எமோஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு வலிக்கக்கூடாது. ப்ராஃபிட் எப்பவுமே டேக் ப்ராஃபிட் எப்பவுமே பெருசா தான் இருக்கணும். நெறைய லாபம் கிடைக்கணும். ஓரளவுக்கு மினிமமா 1:2 வச்சோம்னா, நமக்கு ஓரளவுக்கு மினிமம் ப்ராஃபிட்டாவது கிடைக்கும். அதாவது வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பவுமே நீங்க ஒரு பங்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, 2 பங்கு ரிவார்ட் வைங்க. அதுதான் ஒரு வியாபாரமா இருக்கும். அதனால தான் ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அத ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அப்ப நீங்க ரிஸ்க் ரூ. 5 வச்சா என்ன சார் பண்ணணும்? ரிவார்டு ரூ. 10 வைங்க. சார் ரிஸ்க் நான் ரூ. 10 வச்சா என்ன சார் பண்றது? ரிவார்டு ரூ. 20 வைங்க. ரிஸ்க் மல்டிப்ளைட் பை 2. 2 டைம்ஸ் ஆஃப் ரிஸ்க் தான் ஈக்குவல் டு ரிவார்ட் அப்படின்ற ஃபார்முலாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நீங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படி ஆக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ரிஸ்க் ரிவார்டு 1:2 ஸ்டாப் லாஸ் ஹிட் அந்த மெத்தடையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா we will see how to set the tool in chart now. சார்ட்ல போய் இந்த டூலை எப்படி செட் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சார் அதுக்கு ஏதாவது நீங்க வந்து வெப்சைட் வச்சிருப்பீங்களே சார் பயன்படுத்துவீங்களே அப்படின்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க tradingview.com அப்படின்ற வெப்சைட்டை தான் நான் இந்த இடத்துல நான் பயன்படுத்துறேன். ஸோ நீங்களுமே என்ன பண்ணிக்கலாம்? எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரேடிங் வியூலேருந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் ட்ரேடிங் வியூவை பற்றி தான் அந்த டூல் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எங்கேருந்து எடுக்கணும், அது எல்லாமே ட்ரேடிங் வியூவை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ட்ரேடிங் வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸில், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் எந்த புரோக்கர் எந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் நார்மல் அந்த புரோக்கருடைய சார்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் வியூ சார்ட்டும் இருக்கலாம். அப்போ நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு அந்த புரோக்கருடைய பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் வியூ சார்ட்டை நீங்கள் செட்டிங்கை மாற்றிக்கணும். அப்போ தான் என்னுடைய ஸ்க்ரீனும் உங்களுடைய ஸ்க்ரீனும் ஒரே மாதிரி தெரியும். ஒருவேளை நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வேறு பிளாட்ஃபார்ம் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என் ஸ்க்ரீனும் உங்கள் ஸ்க்ரீனும் மேட்ச் ஆகாது. ஸோ அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ மே யூஸ் விச் எவர் பிளாட்ஃபார்ம் யூ லைக். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது tradingview.com அந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார்ட் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கலர் கலராக கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து மேலே போகுது, கீழே வருது. பச்சை கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
விலையினுடைய வடிவம், விலையினுடைய உருவம், விலையினுடைய மொழி, த லாங்குவேஜ் ஆஃப் பிரைஸ், அதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். சரிங்களா? இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமா முனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த குடிமகன். அதனால தான் அதை நம்ம ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம ரிஸ்க் ரிவார்டை பற்றி மட்டும் பேசுவோம், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்க, ஒரு டூல் பார்ஸ் வந்து இருக்கு. டூல் பார் வந்து இருக்கு. அதுல பல்வேறு விதமான டூல்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடுல ரெட் கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பிளாக் கலர்ல ஒரு ஆரோ போட்டு நான் உங்களுக்கு டூல் பார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் டூல் பார். இதுல நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு, தொழில்நுட்ப பகுப்பாய்வு பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இங்கேயே லெஃப்ட் சைட்லயே அவைலபிளாக இருக்கு. அங்கிருந்து எடுத்து தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ், வாங்குற இடம், விற்கிற இடம், ட்ரெண்ட் ரிவர்சல், என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வரையறதுக்கு டூல்ஸ் இங்கிருந்து தான் எடுக்கணும். ஓகே, அடுத்ததா வந்து என்ன சார் பண்ணணும்? டூல் பார் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேலே பாருங்க, டீன்னு போட்டிருக்கு, ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன், கருப்பு கலர்ல ஆரோ போட்டிருக்கேன், சேஞ்ச் த சார்ட் செட்டிங் டு 5 மினிட்ஸ். சார் அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல டி இல்லை டபிள்யூ அப்படின்னு இருக்கும். டினா டே, டபிள்யூனா வீக்கு, இல்லை ஹவர்னா ஹெச்னா ஹவர்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து 5 மாற்றிக்கோங்க, 5 மினிட்ஸ்னு மாற்றிக்கோங்க. சார் 5 மினிட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் மார்க்கெட் ஓடும்போது ஒவ்வொரு கேண்டலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபார்ம் ஆகும். நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட் வச்சிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஒவ்வொரு கேண்டலும், ஒவ்வொரு மெழுகு குச்சம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்காக பயன்படுத்துகிறோம். அதனால நம்ம 5 மினிட் சார்ட் வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு கேண்டலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபார்ம் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம், ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு டூல் பார் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் 2 வந்து நம்ம டைம் ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸாக நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த 2 ஸ்டெப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சார் அப்போ வேறெல்லாம் கூட டைம் ஃப்ரேம் இருக்கா சார் அப்படின்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு சார், என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ மே யூஸ் அதர் டைம் ஃப்ரேம்ஸ் ஆஸ் வெல். அதாவது எந்த டைம் ஃப்ரேம்ஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் ஒவ்வொரு ட்ரேடிங் பர்பஸ்க்காக மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க. எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் 1 மினிட் சார்ட் வைக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை அக்ரெசிவ் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. 3 மினிட் சார்ட் வைக்கும் போது 3 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. 5 மினிட் சார்ட் வைக்கும் போது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை நார்மல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், சரிங்களா, நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்போ யூ மே சூஸ் அ டைம் ஃப்ரேம் பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் யுவர் ரிஸ்க் அப்பிடைட். அதாவது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் மாறும்போது அதுக்கேற்றாற் போல உங்களுடைய ரிஸ்கோ ரிவார்டோ ரெண்டுமே மாறும். அப்போ உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் என்ன, நீங்கள் என்ன ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்கீங்க, எந்த ட்ரேடிங் செட்டப்பை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த செட்டப்பில் என்ன டைம் ஃப்ரேம் வந்து ஃபார்முலாவாக வச்சுருக்கீங்க, அந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து 5 மினிட்ஸ் வச்சு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால அதை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஓகே சார், இந்த டூல் பார்னு ஒன்று சொன்னீங்களே சார், இந்த டூல் பார்ல வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் பேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டூலை எந்த இடத்துல இருந்து எடுக்கணும் சார், எத்தனாவது டூல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் ரிவார்ட் டூல் வந்து டூல் நம்பர் 5, 5வது டூல். இந்த டூல் பார்ல போயிட்டு 5வது டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட் வந்து தெரியும். இப்போ வந்து அதை போய் நம்ம பார்ப்போம். மேல இருந்து வருவோம். சரிங்களா? இங்க பாருங்க, ஃபோர்காஸ்டிங் அண்ட் மெஷரிங் டூல்ஸ், மெஷர்மெண்ட் டூல்ஸ்னு போட்டிருக்கு பாருங்க, அதுதான். ஸோ இந்த இடத்துல ரெட் கலர்ல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். கிளிக் திஸ் டூல் ஃபார் செலக்டிங் ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட். அப்போ மேலேருந்து வரீங்க, வரும்போது உங்களுக்கு 5வது டூல், சரிங்களா? அந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு பேண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். 5th டூல் இன் ட்ரேடிங் வியூ டூல் பார், டைட்டில் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மெஷர்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டூலை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விண்டோ, ஒரு ஜன்னல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டூலை இப்படி கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு விண்டோ மாதிரி, ஒரு ஜன்னல் மாதிரி ஓப்பன் ஆகுது. சார் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட முடியுமா சார் பாக்ஸ் போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரீன் கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எ ஸ்மால் விண்டோ வில் ஓப்பன் லைக் திஸ். யூ மே செலக்ட் ஐதர் லாங் பொசிஷன் ஃபார் பை ஆர் ஷார்ட் பொசிஷன் ஃபார் செல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன போட்டிருக்கு, லாங் பொசிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? கிரீன் பாக்ஸுக்குள்ள ரெட் பாக்ஸை பாருங்க. சரிங்களா? லாங் பொசிஷன் போட்டிருக்கு.
சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க பை பண்ணும்போது அதை சூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஷார்ட் பொசிஷன் போட்டிருக்கு, நீங்க செல் பண்றீங்க இன்ட்ராடேல அப்படின்னா அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் செலக்ட் லாங் பொசிஷன் ஃபார் பை, அதை நம்ம பார்த்துட்டோம். இந்த லாங் பொசிஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் பை பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ லாங் பொசிஷன் செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து எப்படி அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சார்ட்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து சார்ட்ல வந்து வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டூலை பார்க்கும்போது இதுதான் பை சைடில் நம்ம செட் பண்ணக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட். நீங்கள் ஏறோன்னு பெட்டு கட்டும் போது நம்ம சார்ட்ல பயன்படுத்தக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட் தான் இது. சரிங்களா? அப்போ ஒரு பர்டிகுலரான ரேட்டுக்கு பை பண்ணுறீங்க, அந்த ரேட்டுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு ஜோன் இருக்கும், அதுதான் ஸ்டாப் லாஸ் ஏரியா, ரிஸ்க் ஏரியா. அந்த பை பண்ணுற ப்ரைஸுக்கு மேலே க்ரீன் கலரில் ஒரு ஏரியா இருக்கும், ஒரு ஜோன் இருக்கும், அதுதான் டார்கெட் ஏரியா, ரிவார்டு ஏரியா. அப்போ கீழே நீங்கள் பை பண்ணுற ரேட்லேருந்து கீழே ரெட் கலர் ஏரியாக்குள்ளே வந்துருச்சுன்னா, ப்ரைஸ் கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். சரிங்களா? அந்த நீங்கள் பை பண்ணுற ப்ரைஸ்லேருந்து மேலே க்ரீன் கலர் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டார்கெட் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்படியே மேலே போய் உங்கள் டார்கெட் ஆர்டர் அடிச்சிச்சுன்னா உங்கள் டேக் ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அக்கௌண்ட்டில் வந்து புக் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் லாங் பொசிஷன் இன்ட்ராடேல நம்ம பண்ணுறதுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ். அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். ஐ ஹோப் உங்களுக்கு லாங் பொசிஷனுக்கு இன்ட்ராடேக்கு எப்படி வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் பேண்டை செலக்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் என்ட்ரி ஆர்டர் இஸ் பை ஆர்டர், தென் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இஸ் செல் ஆர்டர் அண்ட் டார்கெட் ஆர்டர் இஸ் ஆல்சோ செல் ஆர்டர். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி போடுறீங்க, பை போடுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன ஆர்டர்? பை என்ட்ரி அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸிட் ஆர்டர், எக்ஸிட் இன் லாஸ், அது செல்லாக இருக்கும், பைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சார் டார்கெட் ஆர்டர் சார், டேக் ப்ராஃபிட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ட்ரி ஆர்டர் பை ஆர்டர்னா டார்கெட் ஆர்டர் ஆல்சோ எக்ஸிட் ஆர்டர், டார்கெட் ஆர்டர் ஆல்சோ செல் ஆர்டர். சரிங்களா? அப்போ ஒரு பைக்கு 2 செல் இருக்கு, ஒரு என்ட்ரிக்கு 2 எக்ஸிட் இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மார்க்கெட் கீழே வந்தா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர் அடிக்கும், மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுடைய டார்கெட் செல் ஆர்டரை அடிக்கும். புரியுங்களா? ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டருமே உங்களுடைய செல் ஆர்டர் தான், உங்களுடைய டார்கெட் ஆர்டருமே உங்களுடைய செல் ஆர்டர் தான். பை ஆர்டர் வந்து என்ட்ரி ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஆர்டர், எக்ஸிட் ஆர்டர். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பை பண்ணும்போது எப்படி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இப்போ செல் பண்ணும்போது வந்து பார்ப்போம். இன்ட்ராடேல ஒருவேளை நீங்க இறங்கும்னு பெட்டு கட்டுறீங்க, செல் பண்றீங்க, விலை சரியும் சார், விலை குறையும் சார் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுறீங்கன்னா அப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஷார்ட் பொசிஷன் ஃபார் செல். அதாவது அதே டூல் பார் தான், அதே டூல் தான். அங்கே லாங் பொசிஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன் போட்டிருக்கு, ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அப்போ அந்த பட்டன் அமுத்துங்க. கிளிக் ஷார்ட் பொசிஷன் ஃபார் செல் சைட் ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட். அப்போ அந்த பட்டனை போய் நீங்கள் அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு சார்ட்டில் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட் இப்படி தான் சார்ட்டில் வந்து உங்களுக்கு உட்காரும். சரிங்களா? இதுதான் செல் சைடு ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சார்ட்டில் நீங்கள் செட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர், என்ட்ரி ஆர்டர், அதுக்கு மேலே இருக்க சிவப்பு கலர் ஏரியா ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஏரியா அந்த ஜோன், அது ஸோ ரிஸ்க் ஏரியா. ஸோ செல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, அதுதான் உங்களுடைய ரிவார்டு ஏரியா, ப்ராஃபிட் ஜோன் அது. ஸோ நீங்கள் செல் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டரை அடிச்சிடும், ரெட் கலர் ஏரியாக்குள்ளே போச்சுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டரை அடிச்சிடும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு குறைஞ்சிரும், அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. அதே மார்க்கெட் செல்ல பண்ண பிறகு கீழே வந்து உங்களுடைய டார்கெட் ஆர்டர் அடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடும், உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ செல் பண்ண பிறகு மார்க்கெட் அப்படியே மெதுவாக அந்த க்ரீன் கலர் ஜோன் இருக்குல்லையே அதுக்குள்ளே அப்படியே கீழே வந்து உங்களுடைய டார்கெட் ஆர்டர் அடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் செல் சைடு ரிஸ்க் ரிவார்ட் பேண்ட். இஃப் என்ட்ரி ஆர்டர் இஸ் செல் ஆர்டர், நீங்கள் என்ட்ரி போடுறது செல் போடுறீங்க, இறங்கும்னு பெட்டு கட்டுறீங்க, விலை சரியும் விலை குறையும்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து செல்லுக்கு ஆப்போசிட்டான ஆர்டர், என்ன ஆர்டர்? பை ஆர்டராக இருக்கும். அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆர்டர் பை ஆர்டராக இருக்கும். ஒருவேளை ஸ்டாக்கு நீங்கள் செல் பண்ண பிறகு மேலே போயிடுச்சுன்னா, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் செல் பண்ண பிறகு ஸ்டாக்கு கீழே வந்ததுன்னா உங்களுடைய டார்கெட் ஆர்டர், டேக் ப்ராஃபிட் ஆர்டர், என்ன ஆர்டர்? அதுவுமே பை ஆர்டர் தான், அது ஒரு எக்ஸிட் பை ஆர்டர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் என்ட்ரி ஆர்டர், செல் ஆர்டர் போடுறீங்க, சரிங்களா? அப்போ ஸ்டாக்கு மேலே போய் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் சரிங்களா, அது உங்களுடைய எக்ஸிட் ஆர்டர், பை ஆர்டர். ஸ்டாக்கு கீழே வந்து உங்கள் டார்கெட் அடித்தாலும் அதுவும் உங்களுடைய எக்ஸிட் ஆர்டர் தான், அதுவுமே பை ஆர்டர் தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு செல்லுக்கு 2 பை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டே ஆகணுமா சார், கண்டிப்பா டார்கெட் ஆர்டர் போட்டே ஆகணுமா சார், போடாம அப்படியே ட்ரேட் பண்ணா என்ன சார் ஆகும், அப்படியே ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒன்று பெரிய ப்ராஃபிட் வரும் இல்லை பெரிய லாஸ் வரும். ப்ராஃபிட் வந்தால் ஒன்றும் கவலை இல்லை, நமக்கு நல்லது தான். ஒருவேளை லாஸ் வந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறவங்க தான் அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? அப்போ ஸ்டாப் லாஸ் உண்மையிலேயே போடுறது இல்லையா சார் நிறைய பேர்னா, எஸ் போடுறதில்ல. அதனால தான் நிறைய பேர் இன்ட்ராடேல லாஸும் பண்ணுறாங்க, ஹெவியாக பண்ணுறாங்க. ஸோ அதே தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் கிவ்ஸ் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடத்துகிற மாதிரி இந்த பதிவை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் இன்ட்ராடே கிடையாது. பண்ணால் என்ன சார் ஆகும், சீக்கிரமாக அக்கௌண்ட்லேருந்து காணாமல் போயிடும், மார்க்கெட்லேருந்து காணாமல் போயிடுவீங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். ஓகே, பிளேசிங் ஆர்டர்ஸ் எக்ஸிகியூஷன் பார்ட், அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஃப்டர் யூசிங் திஸ் டூல், ஹவு மெனி ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்டு ஃபார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் எக்ஸிகியூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த டூல் நம்ம படித்த பிறகு எத்தனை ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, மொத்தமாக வந்து 3 ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு என்ட்ரி ஆர்டர், சரிங்களா, அதுக்கப்புறம் 2 எக்ஸிட் ஆர்டர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஒரு டார்கெட் ஆர்டர், ரெண்டுமே எக்ஸிட் ஆர்டர், ஒரு என்ட்ரி ஆர்டர், மொத்தமாக 3 ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபார் இன்ட்ராடே பர்பஸ். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஹவு கேன் ஐ லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் டூ அனாலிசிஸ் ஆன் மை ஓன் அண்ட் ட்ரேட் இண்டிபெண்டன்ட்லி? சார் நானே சொந்தமாக கற்றுக்கிட்டு இதெல்லாம் நானே எப்படி சார் பண்ணுறது, ப்ரொஃபஷனலாக எப்படி சார் பண்ணுறதுன்னா, டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். வி ஆர் மில்லியனர் ஜோன் ட்ரேடிங் அகாடமி. வி டீச் அண்ட் வி ட்ரெயின் பீப்புள். எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு பிபி ரோடு, வியாசர்பாடி, சென்னை இன்ஸ்டியூட்டில் நடந்து வருது. மை செல்ஃப் ஸ்ரீஹரி, ட்ரேடர், இன்வெஸ்டர், ட்ரெயினர். ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடி பயிற்சியில் வந்தோன்னு நீங்கள் கலந்துக்கலாம். ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் இருக்குது, அதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு பொட்டன்ஷியலான வீடியோ கண்டென்ட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.